வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது பிறந்தநாள். இந்த நாளில் சில நன்றிகள், இந்த காஃபி தூளை பற்றி சில செய்திகளை சுருக்கமாக ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். முதல்ல கஸ்டமர் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் டீ கடைக்காரங்க அண்ணன், ஹோட்டல்காரங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. அடுத்தது எனது குருநாதர் சந்திரசேகர் சார் திருச்சி, அவங்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனது ஓனர் மதுரை பிரபு சார், அவங்க தான் எனக்கு காஃபி தூள் பெங்களூர்லேருந்து வாங்கி தராங்க. அவங்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்கிறது அவங்க மட்டும்தான். உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அருளாய் ஸ்டோர் அண்ணன், உங்களுக்கு நன்றிண்ண. அப்புறம் காஃபி தூள் கடை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டுத்திரு முனையில் இருந்துச்சு. அந்த கடை கம்பெனி மாறுறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வசதிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வடா பார்த்துக்கலான்னு சரவணா அண்ணனும் காஞ்சனா ஃபர்னிச்சர் அவங்களும் எனக்கு அவங்க இடத்துல ஒரு ஓரமாக ஒரு காஃபி தூள் கஸ்டமருக்கு அரைச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்தாங்க. ஒரு 4 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ காஃபி தூள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் நேதாஜி ரோட் கால்நடை மருத்துவமனை எதிரில் இருக்கு. ஒரு கேமரா கடை ஒன்று கிளாஸ் டோர் போட்டிருக்கோம், அது பக்கத்து சந்தில் இருக்கு. காஃபி தூள் ரெகுலராக முன்னாடி சொன்ன மாதிரி பீபரி பிளான்டேஷன் சிக்கரி கலந்தது 80-20, அப்புறம் ஸ்ட்ராங்காக 65-35 அந்த காம்பினேஷனில் கொடுக்குறேன். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள் 100 கிராம் இருந்தாலும் அரைச்சி தரேன். அப்புறம் நீங்கள் திருவாரூருக்குள்ள என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த இடத்துல கொண்டாந்து கொடுப்பா காஃபி தூள் ஒரு 100 கிராமோ 1/4 கிலோவோ கொடுப்பா அப்படின்னாலும் நான் உடனுக்குடன் அரைத்து கொண்டாந்து தரேன். மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி காஃபி தூள் கடை ஃபுல்லாக திறந்திருக்கிற சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்துடுறேன் விரைவில். அப்புறம் காஃபி தூள் இந்த விளம்பரத்தை என்னுடைய பதிவை பார்த்துட்டு 1 தடவை 2 தடவை வாங்கி பாருங்க. முதல்ல 1 தடவை வாங்குங்க, அப்புறம் இன்னொரு தடவை அதில் இருக்கிற நிறைகுறையை என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஃபி கொட்டையை ஷீடை மாற்றணுமா, இல்லை சிக்கரி கொஞ்சம் கூட குறைச்சி போடணுமான்னு நான் அதை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு செயல்படுத்துகிறேன். இந்த ஃபேஸ்புக்கில் ஏன் பதிவு போடுறேன்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போயிடுது. எல்லார்ட்டையும் செல்லு இருக்குது, நானும் செல்லை தான் பார்க்குறோம். ஸோ ஓரளவு ரீச் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி விளம்பரங்கிறது நேரடியாக பார்த்து நம்மளுடைய பொருளை எடுத்துகிட்டு போய் உங்கள்கிட்ட நிறைவேற சொல்லி வாங்க வைக்கிறது தான். அதுக்கான முயற்சியை நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், செய்கிறேன். முடிஞ்ச அளவு என்னுடைய தொழிலில் நான் 100% சரியாக இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க, காஃபி தூள் வாங்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். எனது பேஜை ஃபாலோ பண்ணிங்க. டெய்லி நான் ஒரு 2 போஸ்ட்டு, வாரத்துக்கு ஒரு வீடியோ, இதேமாரி நான் நல்ல ஒரு தகவலை நான் பதிவு பண்ணுறேன். எல்லாமே இந்த காஃபி தூளை நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, திருவாரூருக்குள்ளே போய் சேர்க்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என் வேலை. நான் அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன். நன்றி.